வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜாக்குவார் ஆட்ஸில் ஒரு 2-3 நியூ அப்டேட் வந்துருக்குது. அந்த அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? அதாவது என்னென்னா, நம்ம ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் ஜாக்குவார் ஆட்ஸ்க்காக ஒரு 7 வீடியோஸ் வரைக்கும் போட்டிருக்கோம். அந்த 7 வீடியோ லிங்க்கும் நம்ம டெலகிராம் சேனலில் இருக்கும். என் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலுடைய ப்ளேலிஸ்ட்லேயும் போட்டிருப்பேன் ஜாக்குவார் ஆட்ஸ்னு, ரைட்டுங்களா? ஆல்ரெடி நம்ம ஒரு நியரஸ்ட்டாக ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ப்ளாட்ஃபார்ம் பொறுத்தளவு என்னென்னா, நம்ம சின்ன டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம். ஓகே, எப்பயுமே ஒரு ப்ளாட்ஃபார்ம் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அதில் என்னென்ன அப்டேட் அடுத்தடுத்து நடக்குதுன்றது நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். அதை நம்ம சப்ஸ்கிரைபர் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வீடியோவோட கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் எப்பயுமே எந்த ப்ளாட்ஃபார்ம் ஜாயின் பண்ணுறதுனாலும் அதில் என்ன அப்டேட் நடக்குதுன்றதுன்னு தெரிஞ்சுக்குங்க, ரைட்டுங்களா? ஓகே இப்போ நான் அந்த அப்டேட் என்னென்ற சொல்லிடுறேன். ஃபஸ்ட் நம்மளுடைய மொதல் அப்டேட் வந்து பேக்கேஜுடைய அமௌண்ட் கூட்டிக்கிறாங்க. 5% ஜிஎஸ்டி கூட்டிக்குது ஒவ்வொரு பேக்கேஜ்லேயுமே. இப்போ 540 567 மாறி இருக்குது. அடுத்த பேக்கேஜ் வந்து 3780 மாறி இருக்குது. அடுத்து 37800 மாறி இருக்குது. அதான் 3600 இருந்தது, ரைட்டுங்களா? அடுத்து 36000 இருந்தது. ஒவ்வொரு பேக்கேஜுக்கும் அமௌண்ட் வந்து கூட்டிக்கிறாங்க. 72000 இருந்தது, 75600 மாறி இருக்குது. இப்படி 144 126 இருந்தது, எல்லாமே கூட்டிக்குது, ரைட்டுங்களா? 252 இருந்தது. இப்போ எல்லா பேக்கேஜுடைய அமௌண்ட்டும் புதுசாக மாற்றிக்கிறாங்க. எல்லா பேக்கேஜோட அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்து நான் இப்போ டெலகிராமில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் எனக்கு வாட்ஸ்அப் கூட பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பர்சனலாக ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் எந்த பிளானில் ஆக்டிவேட் பண்ணுறதுனாலும் ஃபஸ்ட்டு வந்து 567 நீங்கள் ஜாயின் பண்ணினா தான் அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் பேக்கேஜ் வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரைட்? 567ங்கிறது மஸ்ட்டு. 567 கூட நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். டெய்லி 10 ரூபா வந்து உங்களுக்கு கிடச்சிட்டு தான் இருக்கும். நீங்கள் எப்போ உங்களுக்கு அப்கிரேட் பண்ண தோணுதோ அப்கிரேட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு மொதல் அப்டேட், ப்ரைஸ் கூட்டிக்கிறாங்கிறது. ரெண்டாவது அப்டேட், அதே மாதிரி அமௌண்ட் உள்ள லோட் பண்ணிட்டேன் லேட் ஆகுதுன்னு சொல்கிறீங்க நிறைய பேர் சொன்னீங்க. குறைஞ்சது 4 மணி நேரம், அதிகபட்சம் 24 மணி நேரம் எடுத்துக்கிறோம். சப்போஸ் உங்களுக்கு ஃபண்டு வரலைன்னா நீங்கள் உங்களுடைய டேஷ்போர்டில் போய் லெஃப்ட் சைட் மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ரைஸ் டிக்கெட் இருக்கும். டிக்கெட் ரைஸ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் டீம் வந்து செக் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட்டை லோட் பண்ணிவிட்ருவாங்க, உங்களோட டேஷ்போர்டுக்கு வந்துடும், ஓகேங்களா? அடுத்து மூணாவது அப்டேட் விட்ராயல்ஸ். விட்ராயல் பொறுத்தவரை எப்படியுமே நிறைய எல்லா வீடியோவும் சொல்லியிருப்பேன். மேக்ஸிமம் நீங்கள் ஆட்டோமேட்டிக் விட்ராயல் ஃப்ரைடே சாட்டர்டே விட்ரா வந்து அவங்க எடுத்தாங்கன்னா நம்மளுக்கு 3 ஒர்க்கிங் டேஸ் to 4 ஒர்க்கிங் டேஸ் புதன் இல்லாட்டி வியாழக்கிழமை கூட நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஃபண்டு வந்து கிரெடிட் ஆகிடும், ரைட்டுங்களா? இது மூணாவது அப்டேட். அடுத்த 4வது அப்டேட், நிறைய பேர் சொல்லிக்கிறது வந்து நான் ஃபண்டு உள்ள லோட் பண்ணுறப்ப எனக்கு பெரிய பேக்கேஜ் காமிக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் 587 டேரெக்டாக வந்து 2,83,500 பேக்கேஜ் போடணும்னா உங்களுக்கு அந்த இது காமிக்க மாட்டேங்குது, அப்கிரேட் பண்ணுற இடத்துல காமிக்க மாட்டேங்கிறீங்க. அது அப்படி கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக ஃபண்டை லோட் பண்ணி கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வியூ ஆகும், ரைட்டுங்களா? நீங்கள் 2,83,500 உள்ள லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ஃப்ரீயாக ஆகும். இப்போ நீங்கள் ஒரு 40,000 கொண்டு வருவீங்க, 32, அது வந்து அந்த அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அது உங்களுக்கு வியூ ஆகும், ரைட்டுங்களா? நீங்கள் ஃபுல் அமௌண்ட் கொண்டு வந்துட்டிங்கன்னா பேக்கேஜை விட அதிகமாகவோ இல்லை பேக்கேஜ் நியரஸ்ட் அமௌண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பேக்கேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இல்லைனா வந்து இப்போ நீங்கள் நார்மலாக போய் பார்த்தீங்கன்னா அடுத்த பேக்கேஜ் என்னவோ இப்போ நீங்கள் 560 இருக்கீங்கன்னா உங்களுக்கு 3700 உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். நீங்கள் ஃபண்டை உள்ளே லோட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும், ரைட்டுங்களா? இதுதான் இந்த முக்கியமான 4 அப்டேட். மொதல் அப்டேட், ப்ரைஸ் கூட்டிட்டாங்க, பேக்கேஜ் வருது. ஸோ நீங்கள் உள்ள ஃபண்டை லோட் பண்ணுறப்ப பழைய ப்ரைஸ்க்கு உள்ளே கொண்டு வராமல் புது ப்ரைஸ்க்கு நீங்கள் வந்து ஃபண்டை உள்ளே லோட் பண்ணி கொண்டு வரணும். இந்த இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது வந்துங்கிறது 5% ஜிஎஸ்டி. ஓகே, ரெண்டாவது அப்டேட், டெபாசிட் பண்ணால் 4 மணி நேரத்துலேருந்து 24 மணி வரைக்கும் எடுத்துக்கிறோம். மூணாவது அப்டேட், விட்ராயலை பொறுத்தளவு 72 மணி நேரத்துலேருந்து 96, அதாவது 3லேருந்து 4 நாள், புதன்கள் டு வியாழன், இதே ஒரு டேட்டில் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். மூணாவது அப்டேட். நாலாவது அப்டேட், உங்களுக்கு அடுத்த பேக்கேஜ் அப்கிரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வியூ ஆகும் எல்லாத்துக்குமே. நீங்கள் ஒவ்வொரு பேக்கேஜாக அப்கிரேட் பண்ணிட்டு போகணுமோன்னு யோசிக்கக்கூடாது. 560 அப்புறம் 3700 போடணுமா, அடுத்து 37,000 போடணுமா, அப்போலாம் யோசிக்கக்கூடாது. நீங்கள் 560 ஸ்ட்ரைட்டாக வந்து 283 போடலாம். நீங்கள் அந்த அமௌண்ட் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆப்ஷனே உங்களுக்கு ஷோ ஆகும், சரிங்களா? அவ்வளோதான். இது ஏதாவது டவுட்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். என் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணாங்கன்னா என் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் தான் கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சுருக்கேன். தேங்க்யூ, பை.